என் பேர் மோகன்தாஸ். எனக்கு 2 பையனுங்க இருக்காங்க. நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். நான் 35 வருஷமாக குடிப்பழக்கத்தை அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 கோட்டர் 4 கோட்டர் நான் குடிப்பேன். என்னால் குடிக்கவே இருக்க முடியாது. குடிக்காமல் ஒரு நாள் நான் இருந்ததில்லை. எவ்வளோ சம்பாரித்தாலும் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போவார். சாயந்தரம் ஆனால் அப்படி ஃபுல்லாக 4 காலில் குடிச்சிட்டு தான் வருவார். வேலை செய்கிற காசெல்லாம் அப்படியே போயிடும். குடிக்கலைன்னு எனக்கு பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிருந்தேன். அந்த டைம் வந்தாக்கா என்னால் இருக்க முடியாது. நான் வர்றது பார்த்தால பிள்ளைகளும் மனைவியும் அப்படியே அரண்டு போவாங்க. ஐயோ குடிக்கார வரானே அப்படின்ட்டு. நான் சாப்பாடு டேஸ்ட்டாக செஞ்சாலும் என்ன இப்படி செஞ்சேன்னு கேட்பாரு. செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்பாரு. ரொம்ப நாங்கள் சித்திரவதைக்கு ஆளாயிட்டோம். குடிச்சிட்டாருன்னா வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி வெளியே கதை சாத்தி விட்ருவாங்க. அதிகபட்சமாக நாங்கள் பாதி நாள், ஒரு மாதத்தில் 30 நாள்னா அவர் வர நாள் எல்லா நாளுமே நாங்கள் வெளியே தான் இருந்திருக்கோம். குடிச்சிட்டு வந்து எண்ணெய் அடிப்பார். வீட்டில் இருக்கிற பொருளையெல்லாம் உடைப்பார். வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் உடைச்சி நாசப்படுத்திடுவார். அப்பாவுக்கு ஜபம் பண்ண பிடிக்காது. ஜபம் பண்ண பிடிக்காது அப்படின்னா நாங்கள் முன்னாடி ரூமில் தான் ஜபம் பண்ணுவோம். அப்பாவுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் சவுண்டு கேட்டு வெளியே வந்துருச்சுன்னா உடனே எங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுவார். பைபிளை தூக்கி சாக்கடைக்குள்ளெல்லாம் போட்டிருக்கிறாங்க, வெளியே தூக்கி வீசியிருக்கிறாங்க, பைபிளை கிழிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் லாக்டவுன் போட்டாங்க. அப்போ எங்களுடைய சகோதரிகள் எல்லாம் சொன்னாங்க, லாக்டவுன் போடுறாங்க, மோகன் சி லாசரன்னா ப்ரேயர் வச்சுருக்காரு, நம்ம அதை பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதை விடாமல் அது என்றைக்கு லாக்டவுன் போட்டாங்களோ அன்னிலேருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு என்று சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அந்த அளவு நான் ஜெபிச்ச நாட்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது 16/10/22 அன்று கணவர் நிதானமே இல்லாமல் குடிச்சிட்டு வந்திருந்தார். அந்த சமயத்தில் மோகனை நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நெரிச்சில் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது நாங்களும் எங்களுடைய கணவனாருக்கு தலை மேலே கை வச்சு அதிக கண்ணீரோடு ஜெபித்தேன். என் கணவனையும் எசப்பா நீங்கள் ரட்சிக்கணும், என் கணவனையும் இந்த குடியிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான இது நடந்தது. அன்னையிலேருந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு எண்ணமும் தோணலை, ஒன்றும் தோணலை. இப்போ என் வீட்டுக்கார் குடிக்கிறதில்ல, அடிக்கிறதில்ல, எந்த பொருளையும் போட்டு உடைக்கிறதில்ல. இப்போ எங்களோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்கார். 1 வருஷத்துக்கு மேலாவது நான் குடியை விட்டு எனக்கு இப்போ அந்த குடி ஞாபகம்லாம் ஒன்றும் வர்றதில்லை. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர் இப்போது நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு 10 மணிக்கு போகிறோம் அப்படின்னா அவர் 9:45 போயிடுறாரு சர்ச்சுக்கு. இப்போ ஜபம் ஸ்டார்டிங் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஜபம் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவர் நார்மல் ஸ்டார்டிங்கே ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறாங்க. எங்களை ஜபத்துக்கு கூட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு ஜபம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் இல்லை, ஜபம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போ, இதனால முன்னாடி ஜபத்தை ஃபஸ்ட்டு முன்னாடி வேணும்னு சொல்கிறாங்க. 35 வருஷமாக குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்குன்னு என்னை ஏசப்பாக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன்.